ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகுல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் மதிய வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, "வாம்மா யார் நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, "இது சுரேஷோட ஒய்ஃப் தான்" அப்படின்றாங்க. "சொல்லுமா என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா பேச்ச கேட்டுக்கின்னு என்ன வீட்ட விட்டு வெளிய போ சொல்றாங்க. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷுக்கு கால் பண்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா வீட்ல மதிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும் மலரும் சொல்றாங்க. "அவ எங்கேயாச்சும் போயின்னு போறா. அண்ணி நீங்க டின்னர் ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்றாங்க. "டேய் என்னடா நாங்க உன்னோட ஒய்ஃப காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லினுருக்கோம். நீ டின்னர் கேட்குற" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சுரேஷ் கால் வருது. சுரேஷ் பார்த்தீங்கன்னா கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் வீட்ல தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. "சரி உன் மேல நீ டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வா" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு சார்?" அப்படின்றாங்க. "ஏதாச்சும் ப்ரமோஷன் எதுவும் குடுக்குறீங்களா? இல்ல நான் என் சைடு ஏதாச்சும் தப்பு இருக்கா?" அப்படின்ட்டாங்க. "நீ இங்க வா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா வராங்க. மதி பார்த்தீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப "என்னய்யா பிரச்சனை? உன்னோட ஒய்ஃப் தானே இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா சார். வீட்ல எங்க அம்மாவ எதிர்த்து எதிர்த்து பேசினாங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ட்டாங்க. "இப்ப கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் குடுத்தா போலீஸ்காருக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியும்ல. எவ்வளோ சீக்கிரமா நடவடிக்கை எடுக்குவாங்கன்னு தெரியும்ல" அப்படின்றாங்க. "தெரியும் சார்" அப்படின்ட்டாங்க. அப்ப மாரி பார்த்தீங்கன்னா, "சார் எங்க வீட்ல வந்து விசாரிச்சு பாருங்க. இவரோட அண்ணா ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எங்களோட மாமியாரும், மாமனாரும் உட்காந்த இடத்துலருந்தே அவங்கள வேலை வாங்குறாங்க. நீங்க வேணும்னா வந்து வீட்ல கேட்டு பாருங்க" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "சரி அந்த வழியா தான் எனக்கு வேலை இருக்கு. நான் அந்த வழியா போறேன். சரி சுரேஷோட வீட்ல விசாரிச்சுட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ கூப்பிட்டுன்னு கிளம்புறாங்க. இங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தோனே, "யார் இவ இவ்ளோ போலீஸ கூப்பிட்டுக்கின்னு இங்க வந்திருக்கா?" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா, "என்னம்மா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ சார் நல்லாயிருக்கோம்" அப்படின்றாங்க. "என்னம்மா பிரச்சனை? இந்த பொண்ண வீட்ட விட்டு வெளிய போ சொல்லியிருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணு எதிர்த்து எதிர்த்து பேசுது. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "சரி நீங்க உக்காந்த இடத்துலயே மருமகளுங்கள வேலை வாங்குறீங்களாமே ஆமாவா?" அப்படின்றாங்க. "அப்ப சார் மலர கேளுங்க. மலரக்கா எல்லா உண்மையும் சொல்லுவாங்க" அப்படின்றாங்க. பாக்கியராஜ், "மலர் உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லு பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.